டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு வரும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த நம்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் எரர் மெசேஜ் வந்தால் எப்படி வந்து நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே என்ட்ரி வந்து நம்ம திரும்பவுமே வந்து போட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே டூப்ளிகேட் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதே என்ட்ரி நமக்கு திரும்ப வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ட்ரியில் வந்து வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணி என்ட்ரியை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில் பேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்மளோட சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீரியல் நம்பர் நம்ம இங்கே கொடுப்போம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் நம்ம ஒரு நம்பரை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வார்னிங் மெசேஜ் வரும். அதாவது 100 ஹேஸ் பின் யூஸ்டு இயர்லியர் அப்படின்னு. ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வார்னிங் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு பில்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். நீங்கள் வந்து பீரியடு கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் டீடைல்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பில் வைஸில் நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதாவது SS14 அப்படிங்கிற இந்த என்ட்ரியில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நியூ ரெஃபரன்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து 100ங்கிற நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நம்மளால் வந்து 100 அந்த நம்பரை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஒன்று என்ன பண்ணலாம்னா இந்த என்ட்ரியில் நம்பரை சேஞ்சஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது புதுசாக தான் வந்து அந்த நியூ ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நம்ம வேற ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பில் பேஸில் ஏதாச்சும் இந்த நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எந்த என்ட்ரியில் வந்து அந்த நம்பர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய புது என்ட்ரியில் வந்து வேறு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து குரோம்ல போய்க்கோங்க. ஸோ இங்க விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 ருபீஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.